الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمن أينما وجدها أخذها فهو أحق بها صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரால் பிறக்கப்படவும் இல்லை. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் இவ்வுலகத்துக்கு இறுதியாக கடைசியாக முத்திரையாக வந்திருந்த கோமான் பெருமான் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமீனான ஆண்கள் பெண்கள், இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்தந்த விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு அவனுடைய திருமறையிலே அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான், உலகத்திலே அதிகமாக நாம் எதை விரும்புகிறோமோ, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உலகத்தை கேட்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அதை அல்லாஹ் ஒரு பழிப்பான ஒரு செயலாக அல்லாஹ் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய விடயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய நஃப்சானியத்துடைய விடயமாக இருந்தாலும் சரி, அதை நாம் கபரை சந்திக்கின்ற வரை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பதை அல்லாஹ் ஒரு பழிப்பொருளாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். உலகத்தை சார்ந்த விடயங்களை உலகத்தினுடைய நஃப்சானியத்தின் பிரகாரம் உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்பதை அல்லாஹ் ஒரு நரகத்தினுடைய சிஃபத்தாக, ஒரு நரகத்தினுடைய ஒரு தன்மையாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறான். உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிறான், அதிகமாக பொருளாதாரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிறான், அதிகமான ஒரு செல்வத்தையே தேடிக்கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையை மாத்திரம் அவனுடைய எண்ணத்திலே எண்ணம் கொண்டவனாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பதை அல்லாஹ் நரகத்தினுடைய சிஃபத் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு சொந்தக்காரர் அனைவரையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிவிட்டு
நரகத்திலே போட்டுவிட்டு அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், கேட்பானாம், ஹலிம் தலாத், ஏ நரகமே நீ நிரம்பி விட்டாயா? நரகவாசிகளை எல்லாம் நான் நரகத்துக்கு அனுப்பிவிட்டேனே, இவருடைய அந்த அனைவரையும் கொண்டு நீ நிரம்பி கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நரகம் அல்லாஹ்வை பார்த்து மீண்டும் கேட்குமாம், வதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா? நான் இன்னும் நிரம்பவில்லை, இன்னும் என்னிடத்தில் இடம் இருக்கிறது. நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை போட்டுவிடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அந்த நரகம் சொல்லும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? உலகம் நமக்கு எதை காட்டிக் கொண்டிருக்கிறது? உலகத்திலே நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய சட்டமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக நபி பட்டம் ஹிராவிலே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தையாக சொல்லப்பட்ட வார்த்தை இக்ரா, கல்வியை தேடி ஓதுவீராக, படிப்பீராக, கற்றுக்கொள்வீராக என்ற விடயத்தை தான் அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வார்த்தையாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் முஸ்லிம் சாம்ராஜ்யம், முஸ்லிம் சமூகம் எந்த ஒரு உயர இடத்தில் இருந்து இப்போது நாம் எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்? எங்களுடைய கல்வி சார்ந்த விடயங்கள் இஸ்லாமிய கற்கை நெறியாக இருந்தாலும் சரி, ஏனைய அறிவுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை இப்போது நாம் சிந்திக்க கடமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் தான் அனைத்து விடயங்களும் அல்லாஹ் அந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தான். அரபுலகம் கண்டுபிடிப்பாளர்களாக, அறிவில் விற்பன்னர்களாக, பெரும் பெரும் அறிவு மேதைகளாக, கண்டுபிடிப்பாளர்களாக இருந்தவர் அரபுலகமாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலேதான் அனைத்து பட்டங்களும், அனைத்து சட்டங்களும், அனைத்து விஞ்ஞானிகளும் இந்த முஸ்லிம் சமூகத்திலே தான் இருந்தார். ஆனால் தற்போதைய நிலைமை, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தை தாண்டிய பொருளாதார விடயங்கள் அனைத்தையும் நாம் தேடிக்கொண்டிருப்பதன் காரணமாக அறிவை விட்டும் இல்மை விட்டும் தூரமானவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், உலகத்திலே மனிதன் கபர் வரைக்கும் செல்லுகின்ற வரைக்கும் தேடக்கூடிய ஒரு பொருளாக உலகத்தை அல்லாஹ் மனிதன் மாற்றிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விடயங்களை விட்டு நீ தூரமாகிவிட்டு உன்னுடைய தாயினுடைய பிறப்பிலிருந்து மடியிலிருந்து கபர் வரை செல்கின்ற வரை அல்லாஹ் ஒரு விடயத்தை கேட்கும்படி எங்களுக்கு சொல்லித் தருகிறான். வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பிறந்தது முதல் தன்னுடைய தாயினுடைய மடியில் இருந்து அவன் கபருக்கு செல்கின்ற வரை அல்லாஹ் கேட்கக்கூடிய விடயம் தான் இல்மை அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சாம்ராஜ்யம், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் இந்த முஸ்லிம் சமூகம் இப்போது எங்களுடைய அறிவியல் விடயத்தில், இல்முடைய விடயத்தில், உயர் கல்வியுடைய விடயத்தில் எங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிறு காலத்துக்கு முன்னால், 2 வாரங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டினுடைய பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகி கொண்டிருந்தன. இந்த பெறுபேற்றினுடைய முடிவின் பிரகாரம் முஸ்லிம் சமூகத்தினுடைய, முஸ்லிம் மாணவர்களுடைய, மாணவ மாணவிகளுடைய பெறுபேறுகள் எவ்வாறு இருந்தது? முஸ்லிம் சமூகம் கல்வியை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? படிக்கக்கூடிய சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு கீழ் அடிபடியக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா புயிஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன்.
இன்னமா புயிஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியனாக உலகத்துக்கு வந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியனாக வந்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய நபி ஒரு முஅல்லிமாக வந்து அந்த உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சமூகம் நாம் கல்வியில் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வி சார்ந்த விடயத்தில் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? உலக சார்ந்த விடயத்தில் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? எந்த விடயத்தில் கல்வி விட்டு நாம் தூரமாகிவிட்டால் எமது சமூகம் அங்கு அடக்கி ஒடுக்கப்படும். இருண்ட உலகமாக இருந்த ஐரோப்பிய கண்டங்கள் அறிவு விடயங்கள் இப்போது விற்பனர்களாக, விஞ்ஞானிகளாக, அரசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த கல்வி விட்டும் நான் தூரமாகியதன் காரணமாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கமா நகரில் இருந்து ஒரு துஆ செய்கிறார்கள். அவருடைய காலத்தில், யா அல்லாஹ், இந்த உலகுக்கு ஒரு நபி வர வேண்டும். அந்த நபி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றிருந்தால், ஒரு முஅல்லிமாக, யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதங்களையும் அறிவு விடயங்களையும் அறிவு ஞானத்தையும் அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் ஒரு நபி அனுப்புவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டதன் காரணமாக கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகுக்கு வந்த வார்த்தை தான் இன்னமா புயிஸ்து முஅல்லிமா, நான் உலகத்துக்கு ஒரு ஆசிரியனாக வந்திருக்கிறேன். உலகுக்கு ஒரு ஆசிரியனாக வந்திருக்கிறேன். அதைத்தான் அந்த உத்தம சஹாபாக்களுக்கு மத்தியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடமும் அதுவாக இருக்கிறது. ஏனென்றால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அறிந்த விடயம்தான் பத்ர் போர், பத்ருடைய யுத்தம் நடந்தது. அந்த பத்ர் யுத்தத்திலே அதிகமான கைதிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். காஃபிர்களுடைய புறத்திலிருந்து அதிகமான கைதிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறைபிடிக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு ஒரு அனுமதி இருந்தது. 4000 திர்ஹம் கொடுத்து விட்டு அந்த சிறை வாழ்க்கையை விட்டு அவர்கள் வெளியே சென்று விடலாம். பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமான சிறை கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், 4000 திர்ஹம் கொடுத்ததற்கு பின்னால் சிறை வாழ்க்கையை விட்டவர் சென்று விடலாம் என்ற அனுமதி அங்கே காஃபிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிறை கைதிகளுக்கு 4000 திர்ஹம் கட்டும் அளவுக்குரிய பண வசதிகளோடத்தில் கிடையாது. அந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு விடயம் தான், நல்ல ஓதக்கூடியவர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே அது இல்லாதவர்களாக இருந்தார்கள். படிப்பறிவு இல்லாதவர்களாக, எழுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறை கைதிகளை பார்த்து சொன்ன விடயம் என்ன தெரியுமா? படிக்க தெரியாத, எழுத தெரியாத இந்த சஹாபாக்களை, இந்த மக்களுக்கு உங்களுக்கு தெரிந்த அந்த அறிவை சொல்லிக் கொடுத்து விட்டு உங்களுடைய சிறை வாழ்க்கையை முடித்து விடலாம் என்பது வரலாறு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு இல்மை எவ்வாறு சொல்லி தருகிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனில் அதிகமாக சொல்லக்கூடிய விடயங்கள் தான் என்ன? அறிவு சார்ந்த விடயங்களை முஸ்லிம் சமூகம் அறிவை விட்டும் தூரமாகி விடக்கூடாது. கண்டுபிடிப்பாளர்களாக, அரசர்களாக, வெறும் விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலம் முதல் இதுவரை குர்ஆன் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குர்ஆனை பார்த்து அறிவுலகம் விஞ்ஞானி ஆகுவதை பார்த்து நாம் வியந்து போய் நிற்கிறோம். எங்களுடைய குர்ஆனை வைத்து இவனே ஒரு மாற்று மதத்தவன் அறிவாளியாக, விஞ்ஞானியாக வருவதை பார்த்து நாம் வியந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் பின்னோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய பரீட்சைகள், மேல் படிப்புகள், உயர் கல்விகள், உயர் சட்டங்கள், அந்த விடயங்களை விட்டும் நாம் தூரமாகியவர்களாக, படிப்புகளை எல்லாம் இடைநிறுத்தியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. சென்ற கிழமை ஒரு விகிதாசாரம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய படிப்புடைய விகிதாசாரம் கணிசமான முறையிலே குறைந்திருக்கிறது. இடைநடுவே படிப்பை விட்ட சமூகம்
நம்முடைய இளைஞர்கள் படிப்பை விட்டும் தூரமாகி காசுக்கு அடிமையாக, சம்பளத்துக்கு அடிமையாக, காசை கண்டுவிட்டு படிப்பை தூரமாக்கிவிட்டு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு சமூகம் சென்று விட்டால் அரசு துறைகளில், உயர்ந்த இடங்களில், உயர் பதவிகளை நாம் யார் யாரை சந்திப்பது? பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு பட்டியல், நாட்டிலே ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டால், உயர் அதிக நீதியரசர்களுடைய பட்டியல், உயர்ந்த வைத்தியர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டால் நாம் அந்த பட்டியலை தேடுகிறோம். இந்த பட்டியலில் ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டாரா என்று. சட்டத்துறையில் வல்லுநர்களை தேடுகிறோம், வைத்தியத்துறையில் உயர்ந்தவர்களை தேடுகிறோம், நீதியரசர்களில் உயர்ந்தவர்களை தேடுகிறோம். ஆனால் நாம் அதற்கு அனுப்புவதற்கு தயார் இல்லாமல் எவ்வாறு நாம் அதை அந்த பட்டியலை தேடுவது? இவ்வாறான நிலையில் தான் முஸ்லிம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்று ஒரு விடயத்தை நமக்கு முடிக்க வேண்டும் என்றிருந்தால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு எவரையெல்லாம் சந்தித்து அந்த விடயங்களை எங்களுக்கு முடிக்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணம்? நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் அந்த இடத்தை இன்னொருவருக்கு அதை விட்டு கொடுத்து விட்டு நாம் அதற்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சொல்லுகிறோம். அணு விஞ்ஞானிகள் உள்ள ஒரு சமூகம், அணு விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த ஒரு சமூகம், வானவியலை கண்டுபிடித்த சமூகம், வைத்தியத்துறையை கண்டுபிடித்து வைத்தியத்துறையில விண்ணர்களாக இருந்த சமூகம், இப்போது நாம் இன்னொரு இடத்தில் கையிலே கொடுத்து விட்டு அவர்களுடைய கண்டுபிடிப்பையும் அவர்களுடைய நுணுக்கத்தையும் பார்த்து நாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு நமக்கு கற்பித்தது முஅல்லிமாக இருந்தது. அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோட்பாட்டின் பிரகாரம் உலகத்துக்கு வந்து சொன்ன விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவை, அந்த இல்மை எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒருமுறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு ஓடோடி வருகிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், பெண்ணையும் பார்த்திருக்கிறேன், இதனுடைய விருப்பத்தை நான் உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்பதாக அந்த சஹாபி, பரம ஏழையான ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆராய்ச்சி செய்கிறார்கள், அந்த பெண்ணையும் பார்க்கிறார்கள், அந்த பெண்ணும் சம்மதம் தெரிவிக்கிறாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து, திருமணம் முடிக்க வேண்டும் என்றிருந்தால் மகர் கொடுக்க வேண்டும். மகருக்குரிய தயார்படுத்தலை செய்யும்படி அந்த சஹாபிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தங்கம் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, நான் உடுத்திருக்க உடுப்பை காண வேற எந்த ஒரு மாற்று உடுப்பு கூட என்னிடத்தில் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சிரித்து விட்டு சொன்னார்கள், ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வா, மகர் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்க முடியாது என்ற விடயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். மீண்டும் அனுப்புகிறார்கள், ஒரு இரும்பு துண்டாவது, இரும்பு துண்டு ஏதாவது ஒன்னிடத்தில் இருந்தால் அதை சரி கொண்டு வா, அதை நான் மகராக வைத்து உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபி மீண்டும் போகிறார்கள் வீட்டுக்கு. மீண்டும் அதே இடத்துல திரும்பி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சொந்தமான ஒரு இரும்பு துண்டாவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கேட்கிறார்கள், உனக்கு ஓத தெரியுமா, குர்ஆன் ஓத தெரியுமா, படிக்க தெரியுமா? சொன்னார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் நல்ல முறையில் ஓதுவேன், எழுத தெரியும், எனக்கு படிக்க தெரியும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஓதலையும் இந்த படிப்பையும் இந்த எழுத்தாற்றலையும் உனக்கு மகராக வைத்து அந்த திருமணத்தை உனக்கு முடித்து தருகிறேன் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அந்த சஹாபிக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் விரிவுரையாக சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு முன்னிலையில் அவருடைய இல்மை, அவருடைய அறிவை மகராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் எத்தனை பேருக்கு இப்போது இருக்கக்கூடிய சிறார்கள் எத்தனை பேர் எழுத தெரியும்,
எத்தனை பேருக்கு வாசிக்க தெரிகிறது? எத்தனை பேருக்கு படிக்க தெரிகிறது? கவலைப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் உள்ளத்திலே நாம் உறுதியாக நினைத்துக் கொள்வோம். நாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த பகுதியில் நாம் வாழக்கூடிய அல்லாஹ் பிறக்கக்கூடிய நியமத்தை தந்திருக்கிறானே, பெரும் பாக்கியமாக நாம் கருத வேண்டும். என்றால் இந்த ஊரை விட்டு பிற ஊருக்கு சென்று செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், பிற சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்வதற்கு பாடுபடக்கூடிய விடயங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு காலமாகவே இருக்கிறது. நமது பகுதியில் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஒரு முஸ்லிம் அந்த இடத்திலே ஒரு ஆபீஸ்லே அல்லது ஒரு கல்விக்கூடத்திலே அல்லது ஒரு மதரசாவிலே என்ன என்று கேட்பதற்கு கூட அந்த இடத்திலே ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதே விடயத்தை இன்னொரு ஊருக்கு சென்று, மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு சென்று ஒரு விடயத்தை நாம் முடிப்பதாக இருந்தால் பல சிரமங்கள் அங்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் கல்வி சார்ந்தவர் முஸ்லிம்கள் இருந்தும் அந்த இடத்திலே அந்த முஸ்லிம்களை அந்த இடத்துக்கு உட்காரக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த படிப்பு வரை செல்லக்கூடிய அந்தஸ்தை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். ஏதோ படித்து விட்டோம், எழுத படிக்க தெரியும், ஏதோ உழைக்க தெரியும், சம்பளத்தை வாங்க முடியும் என்ற எண்ணத்தோடு படிப்புகளை எல்லாம் இடைநிறுத்திக் கொண்டார்கள். அதுதான் 2 வாரங்களுக்கு முன்னால் வந்த எங்களுடைய பரீட்சையினுடைய முடிவின் பிரகாரம் இஸ்லாமிய சமூகத்துடைய வீழ்ச்சி மிகவும் கணிசமானதாகவே இருக்கிறது. அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இடை நடுவிலே படிப்பை விடக்கூடிய இளைஞர்களாக, மாணவர்களாக, மாணவிகளாக இப்போது சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை தேடி பெரும் பெரும் தூரம் நடந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள், ஒரு வார்த்தையை பார்ப்பதற்காக. பிரபலமான ஒரு சஹாபி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து ஒரு பயணத்தை தொடக்கிறார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருடைய கவர்னராக இருக்கிறார்கள், பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு 2 சஹாபாக்களும் இருக்கின்ற சமயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஒரே இடத்தில் இருக்கும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ், அந்த வார்த்தை பிரயோகங்கள் சரிதானா என்பதை பார்ப்பதற்கு பல வருடங்களுக்கு பின்னால் 2 பேரும் ஒன்றாக இருந்தவர்கள் போது ஒருவர் மதீனாவிலும் ஒருவர் மிஸ்ரிலும் இருக்கிறார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ரிலே கவர்னராக இருக்கிறார். அந்த கவர்னரை பார்ப்பதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 நாட்கள் அல்லது 9 நாட்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. ஏன்? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். இவரும் மானக்கா செய்கிறார்கள், கண்டுகொள்கிறார்கள். மிச்ச காலத்துக்கு பின்னால் கண்டதனால் மிக சந்தோஷமாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களை வரவேற்கிறார்கள். அந்த இடத்திலே போய் கேட்டார்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, யா உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் நாம் இருக்கும்போது ஒரு ஹதீஸை சொன்னார்கள் அல்லவா? அந்த ஹதீஸையும் சொல்லி காட்டினார்கள். அந்த ஹதீஸுடைய வார்த்தை இதுதானா? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் இதுதான் என்பதை உறுதிப்படுத்தியவுடன் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு உடனே திரும்பினார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி, இவ்வளவு காலம் வந்திருக்கிறீர்கள், பயணமாக வந்திருக்கிறீர்கள், இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக இந்த இவ்வளவு தூரம் வந்து உடனே திரும்புகிறீர்கள். சொன்னார்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தி விட்டு இதை மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், படித்துக் கொடுக்க வேண்டும், இதை நான் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்பதாக அந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டும் திரும்புகிறார்கள். பேரன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே எல்லாம் இல்மை தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே போதித்தார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது,
யார் மாவு ஜம்சமுடைய நீரை அருந்தியதற்கு பின்னால் கேட்கக்கூடிய முதலாவது துவா அல்லாஹ்விடத்திலே கபூலியத். அந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சமை குடித்ததற்கு பின்னால் முதலாக கேட்ட துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. யா அல்லாஹ், எனக்கு பிரயோசனமான இல்மை தந்திரே, பிரயோசனமான இல்மை தந்திரே. இதைத்தான் முதலாக வார்த்தையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜம்சமுடைய நீரை குடித்ததற்கு பின்னால் கேட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் அறிவு ஞானத்தில் உயர்ந்த இடத்தை அடைந்தவர்களாக, மாமன்னர்களாக இருந்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை விட்டு நாம் இப்போது தூரமாகி அறிவுடைய இன்னொருத்தன் அந்த அறிவை பார்த்து வியந்து பார்த்து இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறார்களா என்று சிந்தித்து அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களா நாம் ஆகிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கையிலிருந்து அவன் அதை தட்டி பறித்து விட்டு அவனையே நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய சமூகம் அந்த இல்மையை விட்டும் தூரமாக இருக்கிறோம். 1.5 கோடி மக்கள் உலகத்திலே பெரும் விஞ்ஞானிகளாக இருக்கிறான். உலகத்திலே அவனுக்கு நோபல் பரிசு கிடைத்தால் 2 அவனுடைய பக்கம் போய்விடுகிறது, 1 தான் முழு உலகத்துக்கும் அவன் அனுப்பி விடுகிறான். அவனுடைய அறிவு ஞானத்தை பார்த்து நாம் வியந்து நிற்கிறோம். அவன் எமது சமூகத்தை பார்த்து அவன் பயமுறுத்துகிறான். அதை செய்தால் நான் இதை செய்வேன், அதை நடாத்தி காட்டினால் இதை நடாத்தி காட்டுவேன் என்று சொல்லுகிறான். எங்களை பார்த்து பயமுறுத்தக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்டான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர், கல்வியாளர்களாக புத்திஜீவிகளை உலகத்திலே நாம் உருவாக்குவோம், சமூகத்திலே உருவாக்குவோம், ஆலிம்களை உருவாக்குவோம், வைத்தியத்துறையில் மிக உயர்ந்த வைத்தியர்களை உருவாக்குவோம், சட்டத்துறையில் சட்ட விற்பனரில் உருவாக்குவோம், நீதி அரசர்களை உருவாக்குவோம். அப்படியான ஒரு சமூகம் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை மனனமிடக்கூடிய அந்த ஆற்றலை தந்திருக்கிறான். எந்த சமூகத்துக்கும் கொடுக்காத ஒரு ஆற்றல் தான். யாரும் யாருடைய வேதத்தை மனனமிட முடியாது. தௌராத்தை மனனமிடுவதாக உலகத்திலே ஒரு சில பேர் மாத்திரம் தான் இருந்தார்கள். ஆனால் குர்ஆனை மனனமிட்டவர்கள், மனன சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முஸ்லிம் சமூகத்துக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். விஞ்ஞானிகளாக வரக்கூடிய அறிவுகளை கொடுத்திருக்கிறான், சிந்தனையாளரை கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வந்தவர்கள். இன்னமா புயிஸ்து முஅல்லிமா, அவர்கள் கற்றுத்தந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அந்த அளவுக்கு அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்திடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் முஸ்லிம் சமூகம் தூரமாகிவிட்டது. உலகத்தில் இருந்தார்கள் பெரும் விஞ்ஞானிகள், சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் என்றாம். அபுல் காசிம் ஸஹ்ரானி அவர்தான் உலகத்திலே வைத்திய துறையிலே ஆபரேஷன் பண்ணுவதை கண்டுபிடித்த 1000 வருடத்துக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு உடம்பில் ஒரு காயம் வந்திருக்கிறது, உடம்பு சிதைந்திருக்கிறது, இந்த சிதைந்த துண்டை சரிப்படுத்தி ஆபரேஷன் மூலமாக இதை செய்து காட்ட முடியும் என்று உலகத்துக்கு நிலைநாட்டியவர்கள் தான் அபுல் காசிம் ஸஹ்ராவி. ஒரு முஸ்லிம், ஒரு வைத்திய துறையிலே முதலாக ஆபரேஷத்தை உலகத்துக்கு கண்டு கொடுத்தவர், காட்டிக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நாம். அதே போன்றுதான் வானவியல், அதே போன்றுதான் உலகத்திலே நிலநடுக்கம் வந்தால் ஏன் நிலநடுக்கம் வருகிறது, துல்லியமான முறையில் அதை பார்த்து உலகத்துக்கு பத்திரிகை கொடுத்தவர்கள் தான் முஸ்லிம்கள். அல்லாமா மசூதுர் ரஹ்மா அவர்கள் தான் புவியியல் விற்பனராக இருந்தார்கள். உலகத்திலே நிலநடுக்கம் ஏன் வருகிறது, எந்த இடத்திலே வருகிறது, துல்லியமாக 1000 வருடங்களுக்கு முன்னால் அதை சுட்டிக்காட்டியவர்கள். இப்னு ருஷ்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலகத்திலே வானவிகளை கோள் சுற்றுகிறது அந்த சுற்றுதலை கண்டுபிடித்தவர்கள், புதிய நட்சத்திரங்களை கண்டுபிடித்தவர்கள். அவ்வாறான பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் நாம் உலகத்திலே வாழ்ந்து சமூகத்திலே இருந்தவர்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் கல்வியினுடைய வீழ்ச்சியின் தொங்கத்திலே இருக்கிறோம், தொங்கிக் கொண்டிருக்கிறோம், அடியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புத்திஜீவிகளை, அறிஞர்களை, விஞ்ஞானிகளை நாம் உருவாக்குவோம். உலகத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒரு DNA, ஒரு பிள்ளை இவருடைய பிள்ளை தானா என்று கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. நாம் சொல்லுகிறோம் DNA என்பதா. அந்த பரிசோதனையும் கூட பல பரிச்சாத்திகளுக்கு பின்னால் அந்த ரிப்போர்ட்டிலும் கூட பிழைகள், தவறுகள் அங்கே நிகழ்ந்து விடுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்றிருக்கிறார்கள். போர் முடிந்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள்.
அந்த இடத்துல 2 சஹாபாக்கள், ஒன்று ஸைத் பின் ஹாரிசா. ஸைத் பின் ஹாரிசாவுடைய மகன் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அழகான ஒரு நல்ல வெள்ளையாக இருந்தார். பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு மாற்றமாக அடர்த்தியான ஒரு கருப்பு நிறமாக இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனசங்கடம். அந்த பிரதேசத்தில் ஒரு சின்ன ஒரு எண்ணம், ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வெண்மையாக இருக்கிறாரே, அவருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இப்படியான ஒரு கருப்பு நிறமாக இருக்கிறார்களே என்ற ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போருக்கு அழைத்து வந்தார்கள். போர் முடிந்து விட்டது. அந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே தங்கி இருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார், அல் முஜஸ்ஸஸுல் முத்லஜ். அவருடைய பேர் அல் முஜஸ்ஸஸ் அல் முத்லஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறான் என்ற கேள்விப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அந்த மனிதர் வருகிறார். அந்த இடத்திலே வருகின்ற வழியிலே தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைப்பகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது. இருவருடைய கால் பகுதியும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவருடைய கால் கடுமையான வெண்மை நிறமாக இருந்தது, இன்னொருடைய கால் கடுமையான கருமை நிறமாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்த அந்த முஜஸ்ஸஸுல் முத்லஜ், நாம் உலகத்தில் இப்போ பார்க்கிறோமா இல்லையா, டிஎன்ஏ எவ்வளவு பரிசோதனை செய்கிறோம், இந்த பிள்ளை இவருடையதானா? அந்த ஒரு கிராமப்புறத்து ஒரு சஹாபி, மிகவும் பின்தங்கிய ஒரு சஹாபி, படிப்பறிவு ஒரு பக்கம் இருக்க, படிப்புகள் செல்ல முடியாத ஒரு கிராமம், அப்படியான ஒரு கிராமத்தில் வாழ்ந்த அந்த சஹாபி அந்த 2 கால்களை பார்த்து சொன்னார், இன்ன ஹாதிஹில் அக்தாம பஅதுஹா மின் பஅத். சொன்னார், இந்த ஒருவருடைய காலில் இருந்து வந்தது. ஒருவருடைய காலில் இருந்து வந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் அடைந்தார்கள். அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரத்தை முடித்ததற்கு பின்னால் போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலம் தரனி பார்க்கலையா? சொன்னார் முஜஸ்ஸஸுல் முத்லஜ், சொன்னார் உசாமா ரலியல்லாஹுடைய கால் ஸைதுடைய காலில் இருந்து வந்தது ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற விடயத்தை சொல்லி சந்தோஷத்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்ததாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, டிஎன்ஏ கண்டுபிடித்த சமூகம் நாம். இப்போது நான் அந்த அனைத்து விடயங்களையும் கொடுத்து விட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? ரிப்போர்ட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன ரிப்போர்ட்? எங்களுடைய கையில் இருந்த அனைத்தும் சென்று விட்டது. வானவியல் இருந்தது, வைத்தியத்துறை இருந்தது, கோள்களுடைய புவியியல் இருந்தது. உலகத்துக்கு வைத்தியத்துறை கண்டுபிடித்து தந்தவர் வைத்தியத்துறையின் தந்தை பிதாமகன் அபு அலி இப்னு சீனா. அவருடைய அல் கானூன் ஃபி திப் வைத்தியத்துறைக்கு இப்போது ஒரு பைபிளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபு அலி இப்னு சீனாவுடைய கானூன் ஃபி திப் வைத்தியத்துறையினுடைய சட்டங்கள் என்ற புத்தகம் இருக்கிற புத்தகம், அது இப்போது வைத்தியர்களுடைய ஒரு பைபிள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நாம். கல்வியை விட்டும் தூரமாகிவிட்டோம். கல்வியை விட்டும் தூரமாகி காசுக்கு அடிபணிந்து விட்டோம். கல்வியாளர்களாக, அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக வரக்கூடிய சமூகம் நாம். சென்ற கிழமை நாம் ஒரு விடயத்தை அறிந்தோமா இல்லையா? நம்முடைய பக்கத்து வீட்டின் அயல் நாடு, ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெண் ஒரு அரேபிய நாட்டுக்கு சென்று ஒரு அரேபியரை கொலை செய்ததற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி வல்லரசுக்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அரேபிய நாட்டிடம் கெஞ்சி கதறுகிறது. அந்த மரண தண்டனை நீக்கும்படி அந்த குடும்பத்தாரிடம் கெஞ்சி கதறுகிறது, மரண தண்டனை நீக்கும்படி. ஆனால் அந்த சமூகம், அந்த
அரேபிய அந்த அரசு அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை கண்டுகொள்ளவும் இல்லை. எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு அறிஞர், பெரும் அறிஞர், மார்க்க விற்பன்னர், பழம்பெரும் வைத்தியர்களை, பலம் லோயர்களை, ஆலிம்களை, ஹாஃபில்களை, ஹாஃபிலாக்களை உருவாக்கிய ஒரு மனிதர், ஒரு அறிவாளி, ஒரு மார்க்கதரிசி என்ன செய்கிறார்? ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லுகிறார் அந்த நாட்டினுடைய அந்த முஃப்திகளுக்கு, இந்த விடயத்தை கொண்டும் கரிசனை செலுத்துங்களன், கொஞ்சம் அதனுடைய அந்த மரணதண்டனையுடைய காலத்தை நீடித்துக் கொள்ளுங்களன், அதற்குடைய குடும்பத்தாருடைய மன்னிப்புக்குரிய அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஸியாவை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மன்னிப்பு கோர முடியுமா என்ற விடயத்தை ஒரு தொலைபேசி அழைப்பை கொண்டு மரண தண்டனையை மாற்றக்கூடிய ஒரு அறிவாளி யாருடைய சமூகத்தில் இருந்தார்? முஸ்லிம் சமூகத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நாடு, முஸ்லிம்களை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டிலே தான் ஒரு அறிஞர் இவ்வாறான ஒரு விடயத்தை காட்டி மார்க்க புருஷர்களை ஒரு விப்பன் உலகத்திலே ஒரு அரசராக இங்கு இப்போது நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சமூகம் நாம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு கட்டுன முதல் வார்த்தை இக்ரா, கடைசி வரைக்கும் கபர் வரைக்கும் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிற பிரகாரம் வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, உலகத்திலே மௌத் நாளைக்கு சக்ராத்துடைய காலத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ் இல்மை கேட்கும்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக, மார்க்கமுடையவர்களாக உலகத்திலே நாம் திகழ வேண்டும் இருந்தால் நாம் முஸ்லிம் சமூகத்தில் எம்முடைய உயர் கல்வியை, உயர் பட்டங்களை ஒரு தாண்டோட்டித்தனமாக நாம் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லாமல் எங்களை பார்த்து வரலாறு பேசக்கூடிய அறிவாளிகளாக எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் உயர்ந்த மனிதர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சமூகத்திலே அறிவாளர்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் முழு விடயம் எங்களுடைய சமூகத்திலே இருந்தது. யா அல்லாஹ் அதை விட்டு நாம் தூரமாகி விட்டோம். யா அல்லாஹ் மீண்டும் அப்படியான ஒரு சமூகத்தை கட்டுக்காக்கக்கூடிய விடயத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே சிறந்த சமூகமாக, உயர்ந்த சமூகமாக, யாருக்கும் ஈடுபாடு உள்ள சமூகமாக எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, விஞ்ஞானிகளாக, அறிஞர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இளைஞர் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் அறிவுள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாட்டிலே சிறந்த பெருபேறுகளை பெற்று உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்ந்த இடங்களையும் பெறக்கூடியவர்கள் அவர்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.